என்னன்னா, கதையில விஜய் சேதுபதியும் அவங்க பொண்ணும் பள்ளிக்கரணையில இருக்கிற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப டேலண்டா இருக்கிற அந்த பொண்ணு ஒரு நாள் கேம்புக்காக வெளியூருக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் உயிரை நினைச்ச ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அந்த பொருள் வேற ஒன்றும் இல்ல, குப்பைத்தொட்டி. அந்த குப்பைத்தொட்டி பேர் தான் லக்ஷ்மி. குப்பைத்தொட்டியை அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை தான் அவங்க பாக்குறாங்க. அப்படி சென்டிமெண்டா இருக்க அந்த ஒரு குப்பைத்தொட்டி திடீர்னு காணாம போயிருது. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அந்த குப்பைத்தொட்டியை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த குப்பைத்தொட்டி அவங்க கடைசியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா. உண்மையிலுமே குப்பைத்தொட்டிக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாரா? விஜய் சேதுபதியோட மெயின் மோட்டிவ் என்ன? இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி பிளாட் என்ன? சோ படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ்ல சொல்ல அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு இதுல அனுராக் கஷ்யப்போட ஸ்டோரி எப்படி இந்த கதைக்குள்ள வருது, இந்த கதையும் விஜய் சேதுபதி எப்படி கடைசியில ஒன்னா மீட் ஆகுது, சோ 2 கதைகளுக்கும் இது ஒற்றுமை, சோ கடைசியில தெரிய வந்த உண்மையான கதையே என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச சுவாரஸ்யமான கதை. அண்ட் ஓவராலா படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையை சொல்ல போனா ஒரு சூப்பரான படங்க. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தேட்டர்ல ட்ரை பண்ணலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செமையா போச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருந்தது. ரொம்ப சூப்பரா கொண்டு போய் முடிச்சாங்க. படத்தோட இன்ட்ரோ பிளாக் சீனை ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம்.